ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தீபாவளி ஸ்வீட்டாக லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு லட்டு செய்ய தேவையான பொருட்கள் கடலை மாவை வந்து நம்ம 1 கிலோ கடலை மாவை எடுத்து இப்படி வந்து தோசை பதத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் சர்க்கரை, நம்ம வந்து பாவுக்கு தேவையான சர்க்கரை தேவை. அப்புறம் வந்து ஏலக்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் வந்து இந்த நெய்யில் போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். அதுக்கு வந்து நெய் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு நம்ம நெய்யை ஊற்றிக்கலாம். நெய்யை ஊற்றி ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி பருப்பை போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகணும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அப்படியே இது போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. பொன்னிறம் ஆயிடுச்சா? பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இந்த திராட்சையை போடுங்க. நல்லா பபிள்ஸ் மாதிரி நல்லா மேலே வந்து நிற்கும் பாருங்களேன். இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிடுங்க. எடுத்து இப்படி எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட்டில் தான் பண்ண முடியும் லட்டு. அதனால் கடலை மாவு வந்து இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த கடலை மாவை இப்படி எடுத்து இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கிற பொருளில் தான் செய்ய முடியும். அதை வந்து இப்படி பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் பூந்தியாக வருதா? அதை இப்படி செஞ்சு எடுத்துக்கணும். இப்படி நல்லா பாருங்களே, ஒவ்வொன்றும் அப்படி பிரிஞ்சிருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது. இப்படி தான் செய்யணும். ஃபஸ்ட்டு பூந்தி ரெடி பண்ணி கடலை மாவில் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. வெறும் கடலை மாவு மட்டும்தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிறிஸ்பியாக விடக்கூடாது. உடனே கொஞ்ச நேரத்துலேயே எடுத்துடணும். ஏற்கனவே நம்ம திராட்சை இதெல்லாம் பண்ணி வச்சதுக்குள்ளே போட்டுடணும். இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் சர்க்கரை பாவு ரெடி பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பூந்தியை முதல்ல 1 கிலோ கடலை மாவை வந்து நம்ம நல்லா பூந்தி மாதிரி இப்படி பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும். இதோட பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த பூந்தியை நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி ரெடி பண்ணி நல்லா இப்படி ஒட்டி பிடிக்கும். அதெல்லாம் இது இல்லாமல் இப்படி நல்லா பெசரி விட்டுட்டு நல்லா இப்படி இருக்கணும். இதோட 1 கிலோ கடலை மாவுக்கு உள்ள பூந்தி இதுதான். பார்த்துக்கோங்க. 1 கிலோ கடலை மாவுக்கு வந்து இவ்வளோ பூந்தி வரும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிலோ கடலை மாவில் இவ்வளோ பூந்தி நம்மளுக்கு வந்துருச்சு. இவ்வளோ பூந்தி வந்துருச்சா? இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை பாவு ரெடி பண்ணணும். 500 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகேவா? 500 ml தண்ணி ஊற்றி அதில் 2 கிலோ சர்க்கரை போடணும். 2 கிலோ சர்க்கரை போட்டு நல்லா இப்படி நல்லா கிளறி விடணும். இது வந்து இதோட பதம் வந்து நம்ம வந்து ஒரு கம்பி பதத்தில் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம லட்டுக்கு வந்து தேவையான சர்க்கரை பாவு வந்து ரெடி ஆகும். நீங்கள் ரொம்ப மொறுன்னு எடுத்துட்டிங்கன்னா அது லட்டு வந்து ரொம்ப இறுகி போன மாதிரி ஆயிடும். திருப்பதி லட்டு மாதிரி ஆயிடும். அதனால் ஒரு கம்பி பதத்தில் தான் எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் லட்டு. ஏலக்காவை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு அடித்து வச்சுருக்கேன். மிக்சியில் அடித்து வச்சு அந்த பவுடரை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணி போட்டிங்கன்னா அந்த சர்க்கரை பாவுக்குள்ளே நல்லா உள்ளே மிக்ஸ் ஆகிருக்கும். அப்புறம் நீங்கள் லட்டு சாப்பிட்றப்போ வந்து அது அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ நல்லாயிருக்கும். இப்போ சர்க்கரை பாவெலாம் நல்லா இப்படி கரைச்சி விட்டுட்டு அந்த ஏலக்காவெலாம் உள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிரும். உங்களுக்கு சாப்பிட்றப்ப அந்த மாதிரி இது இருக்காது இல்லை, அதுக்காக தான் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்க சொல்லிட்டேன் ஏலக்காவை.
இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குதுன்னு நினச்சிருப்பீங்க. நான் ஏலக்காவை வந்து இப்படி சர்க்கரையில் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டேன்ல, அதனால் இப்படி இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா இந்த ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. சர்க்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு கம்பி பதத்துக்கு பாருங்கள். ஒரு கம்பி பதத்துக்கு வந்த சர்க்கரை பாவை எடுத்து இந்த பூந்தியில் ஊற்றுறோம். சர்க்கரை பாவெல்லாம் ஊற்றின பிரைட்னஸுங்க. சர்க்கரை பாவெல்லாம் ஊற்றின பூந்தி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்படி நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் கை பிடிச்சா போதும். உருண்டை நல்லா உங்களுக்கு வந்து உருண்டை ஷேஃபாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படியே இந்த பூந்தி எல்லாத்தையுமே உருண்டை பண்ணி வச்சு தீபாவளிக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸை நீங்கள் சாப்பிடலாம். இப்படி எல்லா பூந்தியுமே ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ்.